பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விடாய்த்த ஆத்துமாவை நான் சம்பூர்ணமடைய பண்ணுவேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, தொய்ந்து போன, மிகவும் தொய்ந்து போய் ஒன்றுக்குமே நான் உதவ மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையிலே தன்னையே தாழ்மையாய் நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் இன்றைக்கு ஆண்டவர் திருப்திப்படுத்தி நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்கி திருப்தியாக்கி நிரப்புகிற ஒரு தேவன், சம்பூர்ணமடைய பண்ணுகிற தேவன். விடாய்த்து தண்ணீரற்ற ஒரு வறண்ட நிலத்தை போல இருக்கிற ஆத்துமாவை இன்றைக்கு ஆண்டவர் சம்பூர்ணமடைய பண்ணுவார். அப்படி என்றால் சம்பூர்ண மழையை அவர்கள் மேல் பெய்ய பண்ணி அவர்களை செழிப்பாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தொய்ந்து போன நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நான் புது எண்ணெயினாலே, புது அபிஷேகத்தினாலே நிரப்பி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25 அதிகாரம் 25 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கையிலே கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நற்செய்தி. தூர தேசத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு நற்செய்தி. அது விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீருக்கு சமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேத வசனங்கள், கையில் இருக்கிற வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீரை போன்றது. காரணம், அது தூர தேசத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து வந்த செய்தி. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அனுப்பப்பட்ட செய்திதான் இந்த வேத வசனங்கள். ஆகவே இந்த வேத வசனம் நம்மை குளிர பண்ணுகிறது, ஆத்துமாவை செழிக்க பண்ணுகிறது. ஆகவே இரவும் பகலுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆத்துமாக்களை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், பலனடைய செய்வார், செழிக்க செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 2 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. விடாய்த்து வறண்டு போன பூமிக்கு ஆண்டவராகிய தேவன் கன்மலையின் நிழலாயிருப்பார். அவரே கன்மலையாய் வெளிப்பட்டு நமக்கு நிழலை கொடுத்து நம்மை வறட்சியிலிருந்து காப்பாற்றுகிற தேவன், நம்மை குளிர பண்ணுகிற ஒரு தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 63 சங்கீதம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது,
தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தாவீது எழுதுகிறார், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்படி தேடுகிறாராம்? வறண்டு போன தண்ணீரற்ற ஒரு நிலத்திலே எப்படி தண்ணீருக்காக தவிக்கிறதோ அந்த நிலம், அதே போல என்னுடைய ஆத்துமா தாகமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தர் மேல் ஒரு தாகம், கர்த்தருடைய வசனத்தின் மேல் ஒரு தாகம், என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று இங்கே எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடுவோம். வறண்டு போன தண்ணீரற்ற ஒரு நிலத்திலே எப்படி குளிர்ந்த தண்ணீர் அதற்கு இதமா இருக்கிறதோ, அதற்கு இனிமையா இருக்கிறதோ, அதே போல அதிகாலையில் தேவ சமூகத்தில் அவரை தேடும் பொழுது, அந்த வறண்டு போன நிலத்தை போல தேடும் பொழுது நம்மேலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை ஊற்றுகிறார். அந்த ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே வாஞ்சியா இருக்கும் பொழுது அவர் வறண்ட நிலத்தை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல ஆண்டவர் மாற்றுவார். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் நிறுத்துவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 36வது சங்கீதம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். எப்படி நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறது? வறண்ட நிலத்தை போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தாகத்தை ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே திருப்தி அடைய செய்கிறார். அவருடைய ஆலயத்திலிருந்து வருகிற பேரின்ப நதியினாலே தாகத்தை தீர்க்கிறார். ஆகவே இந்த நாளிலே தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் திருப்தியோடு கூட ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவை நிரப்புவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வறண்டு தண்ணீரற்ற நிலத்தை போல இருக்கிற ஆத்துமாவை இந்த நாளிலே சம்பூர்ணமடைய பண்ணி செழிக்க பண்ணி எல்லா ஆத்துமாக்களையும் நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. குளிர்ந்த தண்ணீரை போல நற்செய்தியினால் நிரப்பி ஒவ்வொருவரையும் செழிப்பாக்கி ஆசீர்வதியும். நேர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.